AROMA டேஸ்ட் சேனல். இன்னைக்கு வந்து மட்டன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். மட்டன் குருமா செய்கிறதுக்காக 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு, இந்த சைஸ்க்கு இஞ்சி, தேங்காய் பத்தை 4 பத்து எடுத்துருக்கேன் இந்த சைஸில், 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், 1/4 ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு மராட்டி முக்கு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு ஸ்டார் போட்டிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, கறியை வந்து விசில் போட்டுக்கணும். இதில் வந்து 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன்ல, அதில் 2 வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ண போகிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து அரைச்சிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கணும், தேங்காய் அரைச்சிக்கணும். தேங்காய் கூட வந்து இந்த முந்திரியும் கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. என்னென்ன அரைச்சிருக்கேன்னு காட்டுறேன். ஒரு வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு, தேங்காய், முந்திரி, கசகசா இது 3ம் சேர்த்து அரைச்சிருக்கேன். பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கோம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் கறி போட்டாச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒன்று, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் கொஞ்சம் கறியில் ஊறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இப்போ போடலை. அடுத்து பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 விசில் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கறி வந்து ரஃப்பாக இருக்கிறதால நான் 8 விசில் போடுறேன். நீங்கள் கறி எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டு விசில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் போட்டு இறக்கியாச்சு. 8 விசில் போட்டிருக்கேன். கறி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, கையில் வைக்க முடியல. இப்போ நம்ம வந்து இந்த கறியை வந்து கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், குக்கர் ஆன் பண்ணியாச்சு. குக்கர் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் சூடாகிடுச்சிங்க. சின்ன குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், 2 கரண்டி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன போடலான்னா, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனை ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு. லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம்ல, அதை போட்டுக்கலாம். அது லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடலான்னு சொல்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கூட வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அடி பிடிக்காமல் வதக்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, கடைசியாக போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி. கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அடுத்து வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி கூடவே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் போடலாம். அப்போ தான் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கும் உப்பு போட்டால். பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கணும் தக்காளி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருங்களா தக்காளி வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன் இதை நம்ம அரைக்கிறோன்னா நமக்கு வந்து குழம்பு வந்து திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா கிரேவி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே நல்லா இன்னும் கறி போடலை, நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. நல்லா ஸ்ட்ரக்சரும் பாருங்கள், நல்லா திக்காக கிரேவியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தொக்காக வரணுங்க. இந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவியாட்டம் வந்திருக்குங்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கை ஆட் பண்ணிக்கலாம். முருங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த முருங்காய் வந்து அந்த தக்காளி வெங்காயம் இது கூட வந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த வாசனை வந்து செமையாக இருக்கும். முருங்காய் எப்போவுமே கறி குழம்புல முருங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். மெயின் போர்ஷன் வந்துட்டோம். இப்போ வந்து கறியை போட போகிறோம். நம்ம வந்து அந்த முருங்காய் போட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம அடுத்து விசில் போட போகிறோம். அதில் வந்து முருங்காய் வந்து வெந்துடும். அதனால் இப்போ வந்து கறியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விசில் போட்டு வச்சுருந்தோம்ல, 8 விசில் போட்டு வச்சுருந்தேன் இந்த கறிக்கு, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதை இப்போ பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம தேங்காய் ஊற்றின பிறகும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் கம்மியானாலும் கம்மியாகும். இப்போ பாருங்கள், நல்ல பபுள்ஸ்லாம் சைடில் எல்லாம் வருது. அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி கெசகெசா இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம முந்திரி கூட இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடெலாம் கொதி வந்துருச்சு. நல்லா பபுள்ஸ்லாம் தெரியுது. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் நல்லா வந்திருக்குங்க. நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கலர்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசனைலாம் நல்லா இருக்குது. நல்லா கிரேவியாக இருக்குது. கறி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த சாதத்தில் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த வாழை இலையில் சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும். நீ வச்ச குழம்பும் நல்லா இருக்குது.
கலரு, அப்புறமா வந்துட்டு கறியும் நல்லா வெந்திருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணுது. எல்லோரும் வாரத்தில் 2 தடவையாச்சும் வாழை இலையில் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூப்பராக இருக்குமா. ஓகேங்க, கறி குழம்பு நல்லா வந்திருக்கு. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.